மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ஆம்புலன்ஸ் ஜீப்களை 40 புதிய ஆம்புலன்ஸ் ஜீப்களை முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அந்த ஆம்புலன்ஸ் ஜீப்பை முதலமைச்சர் விஜய் ஓட்டிக்கொண்டு செல்லும் காட்சியை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்றார்கள், அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள்? முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துல மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணியினுடைய ஜீப்புகள் 40 அதற்கான அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி என்பது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஓட்டுநரிடம் அதற்கான சாவிகளை வழங்கினார். பிறகு வழக்கமாக இந்த மாதிரி ஜீப்புகள் கொடுக்கப்படும் போது கொடியசைத்து துவக்கி வைப்பார்கள். அதனுடன் அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிவரும். ஆனால் தமிழக முதலமைச்சர் திடீரென அந்த பணியாளர்கள் அந்த சாவியை வாங்கி அங்கிருந்த ஜீப்பை ஒன்றை அவரே இயக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து வருகிறோம். அந்த ஜீப்புகளினுடைய இயக்கத்தை தமிழக முதலமைச்சரை நேரடியாக ஆய்வு மேற்கொள்ளும் பொருட்டு தலைமைச் செயலகத்தினுடைய வளாகத்துல ஓட்டி அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதற்கு பிறகுதான் தற்போது அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து தலைமைச் செயலகத்தினுடைய நுழைவாயில இந்த ஜீப் நிறுத்தப்பட்டிருந்தது. பணியாளர்களுக்கெல்லாம் அந்த ஓட்டுநர்களுக்கு சாவி வழங்கப்பட்ட பிறகு சாவியோடு அந்த ஜீப்பை இயக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் வலம் வந்தார். தலைமைச் செயலகத்தை சுற்றி வலம் அதே இடத்துல நிறுத்திவிட்டு மீண்டும் அவருடைய அறைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அதற்கு பிறகு பல்வேறு விதமான முக்கிய விஐபிகளுடைய சந்திப்பு, அதே நேரத்தில் ஆய்வுக் கூட்டங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்துல முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல இன்று ஆய்வு செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இங்கு வருகை தருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தலைமைச் செயலகத்துல அந்த மருத்துவ மற்றும் ஊரக பணி நலப்பணிகளுக்கான ஜீப்புகளை இயக்கத்தை தொடங்கி வைத்து ஜீப்பை ஓட்டி ஆய்வு செய்து அதற்கு பிறகு பணியாளர்களுக்கு அந்த சாவிகளை வழங்கிவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்றிருக்கிறார் தமிழக முதலமைச்சர். காவலர்கள் எல்லாம் திடீர் ஒரு வியப்பில் இருந்தாங்க. ஏன்னா பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர் எங்கு செல்ல இருக்கிறார் என்பதையெல்லாம் திட்டமிடக்கூடிய அந்த கால அவகாசம் அவர்களுக்கு இல்லாத நிலை இருந்தது. இருந்தபோதும் ஜீப் லாபகமாக இயக்கி தலைமைச் செயலகத்துக்குள்ளே இயக்கி அதே இடத்துல அவர் நிறுத்திவிட்டு மீண்டும் அவர் அறைக்கு சென்றிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டம் மற்றும் விஐபிகளுடைய சந்திப்புல ஈடுபட்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். ஒரு கோடியே 28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.